Radio City Podcast. Radio City Podcast. Radio Cityயில் Positivity Podcast with Music Director Gibran. Hi, this is Gibran here. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்கிட்ட இருக்கு. கதையோட முடிவில் நான் சொல்ல போற சீக்ரெட்டை ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்க. அந்த அப்பா அவரோட பையன் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. சந்தோஷத்தின் ரகசியத்தை அவன் தெரிஞ்சுக்கணும்னு அவரு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவர் மகனை அந்த ஊரோட எல்லையில வாழ்ந்த புத்திசாலி மனுஷனை போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. அந்த மனுஷனோட நெஜப்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வச்ச பேரு புத்திசாலி மனுஷன். அவரை சுத்தி எப்பவும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பணக்காரங்கள இருந்து ஏழை வர எல்லாரும் தங்களோட வாழ்க்கைக்கு தேவையான புத்திமதிகள் அந்த மனுஷன் கிட்ட தான் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அப்பேற்பட்ட மனுஷனை பார்க்க அந்த பையனும் கிளம்பினான். ஊரோட எல்லையில இருக்கிற மலையோட உச்சியில ஒரு சின்ன கோட்டை இருந்துச்சு. அந்த கோட்டையில தான் அந்த புத்திசாலி மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. இந்த பையன் அங்க போய் பார்த்தா அந்த புத்திசாலி மனுஷன் கிட்ட புத்திமதி கேட்கறதுக்காக வயசு வித்தியாசம் இல்லாம எக்கச்சக்க கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சு. ஒரு வழியா எல்லாரையும் கடந்து அந்த மனுஷனை அவன் பார்த்தான். அவன் வந்த காரணத்தை சொல்லவும் அந்த புத்திசாலி மனுஷன், உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன், அதுக்குள்ள நீ இந்த கோட்டைய போய் சுத்தி பார்த்துட்டு வா. அதோட இந்த ஸ்பூன்ல இருக்கிற இந்த எண்ணெய ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம பத்திரமா நீ கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஸ்பூன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி அவன் கையில கொடுத்து அனுப்புனாரு. அந்த பையனும் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கோட்டையை சுத்தி பார்த்துட்டு வந்து சேர்ந்தான். அப்போ அந்த புத்திசாலி மனுஷன், கோட்டையில இருந்த சிலை ஓவியத்தெல்லாம் நீ பாத்தியா, எது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம் யோசிச்ச அந்த பையன், ஐயோ மன்னிச்சிருங்க, இந்த ஸ்பூன்ல இருக்கிற எண்ணெய கீழே சிந்தாம கொண்டு வரணுங்கிற கவனத்துல நான் வேற எதையுமே பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம கொண்டு வந்திருக்கேன், இங்க பாருங்கன்னு அந்த ஸ்பூன்ல உள்ள எண்ணெயை காட்டினான். அதை பார்த்து சிரிச்ச அந்த புத்திசாலி மனுஷன், சரி மறுபடியும் ஒரு முறை இந்த கோட்டையை சுத்தி பார்த்துட்டு வா, இந்த தடவை இந்த கோட்டையோட சிலை ஓவியம்னு எல்லா அழகையும் நல்லா ரசிச்சுட்டு வான்னு அதே ஸ்பூன்ல உள்ள எண்ணெயோட அந்த பையனை அனுப்பிச்சாரு. திரும்பி வந்த அந்த பையன், நீங்க சொன்ன மாதிரியே இந்த கோட்டையோட அழகை ரசிச்சேன், ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு அதோட அழகை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த புத்திசாலி மனுஷன், சரி உன் கையில இருந்த ஸ்பூன்ல உள்ள எண்ணெய் எங்கன்னு கேட்டாரு. அப்போதான் அந்த பையனுக்கு அதை பத்தின ஞாபகமே வந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க, கோட்டையை சுத்தி பார்க்குற ஆர்வத்துல நான் இதை சுத்தமா மறந்துட்டேன், எல்லாமே கீழே கொட்டிடுச்சு போலன்னு சொன்னான். அதுக்கு நம்ம புத்திசாலி மனுஷன், உனக்கு நான் சொல்ல போறது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா கேட்டுக்கோ. லைஃப்ல என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம், ரெஸ்பான்சிபிலிட்டியும் முக்கியம். என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டாலோ இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம்னு என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டாலோ நமக்கு வருத்தம் தான் மிஞ்சும். அதனால ரெண்டையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா முழுசா அனுபவிக்க முடியும். இதுதான் நீ கேட்ட சந்தோஷத்தின் ரகசியம்னு சொல்லி முடிச்சாரு. எவ்வளவு முக்கியமான கதை. நாம பல நேரங்கள்ல சந்தோஷம்னா என்னன்னு யோசிச்சு லைஃபை வேஸ்ட் பண்ணிடுறோம். உண்மையிலே சிம்பிளான விஷயம்தான் அது. நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடிட்டு இன்னொரு விஷயத்த விட்டுறக்கூடாது. ₹1 காயினுக்கு எப்படி பூ தலை ரெண்டுமே முக்கியமோ அதே போல நம்ம வாழ்க்கைக்கு என்ஜாய்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டையும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாதான் நம்மளால முழுமையா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அது நமக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால லைஃபை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க, கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. உன் வாழ்க்கை உன் கையில். Radio Cityயில் Positivity Podcast with Music Director Gibran. Radio City Podcast. Radio City Podcast.